ஈரானுடனான போரில் ஏற்பட்டுள்ள எதிர்பாராத தலைவலி காரணமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் யுக்ரைனின் உதவியை நாடியிருக்கிறார். அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக உள்ள வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தி வருகிறது. குறிப்பாக ஷாஹெத் ட்ரோன்கள் அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளன. இந்த வகை ட்ரோன்களில் ஒன்றை உருவாக்க இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 45 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவாவதாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் அவற்றை சுட்டு வீழ்த்த பயன்படுத்தப்படும் ஒரு பேட்ரியாட் ஏவுகணையின் விலை 25 கோடி ரூபாய்க்கு மேல். இதனால் ஈரானின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவது அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியாக இழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இதனை தடுக்க அமெரிக்கா பயன்படுத்தும் கோயோட் எதிர்ப்பு ட்ரோனின் மதிப்பும் 1 கோடி ரூபாய் மேலாக உள்ளது. ட்ரோன்களை வீழ்த்துவதற்கான பிற தொழில்நுட்பங்களின் செயல்திறன் பெரிய அளவில் இல்லாததால் இந்த விவகாரத்தில் யுக்ரைனின் உதவியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நாடியுள்ளார். ட்ரோன்களை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு உதவ தயார் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் தெரிவித்திருக்கிறார்.